இது வந்து ஒரு டின்னர் நைட்டோட ரெசிபி தான். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு பச்சை மிளகா 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது நல்லா உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். வதங்கின தக்காளிலாம் நல்லா மசிஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி நான் வேக வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா தோலெலாம் எடுத்துகிட்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்க வேண்டாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள். இது வந்து உருளைக்கிழங்கு கிரேவி தான். ஆக்சுவலாக சப்பாத்தி உருளைக்கிழங்கு கிரேவிக்குள்ளே மசாலா தான் இது. அப்புறம் அவ்வளோதான். நல்லா தண்ணி ஊற்றிட்டு அந்த உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து தண்ணி கொஞ்சம் இதாகவே இருக்கிற மாதிரி தான் வச்சுட்டேன். ஏன்னா போக போக கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து நெய் ஊற்றி நல்லா 2 சைடும் போட்டு எடுத்துக்கிட்டேன். லைட்டாக நெய் ஊற்றிக்கிட்டேன். நெய் போடாமல் கூட பண்ணுவாங்க. நான் நெய் ஊற்றி தான் பண்ணேன். அவ்வளோதான். இதான் என்னோடய டின்னர் ரெசிபி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.